அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டர் டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நிகழுதோ அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ்க்கையும் மாறும். அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் இந்த ஆடி மாத பலன்கள். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, எப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து 17ஆம் தேதி ஆடி 17 மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். புதன் பகவானானவர் மிதுன ராசியில ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் வக்ரன் பலனத்தோடு தான் ஆரம்பிக்கிறாரு. 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைகிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு சஞ்சரிக்கிறார். குரு பகவானானவர் கடகத்திலே உச்சமாயி சூரியனோட இணைஞ்சு சிவராஜ யோகத்தோட இருக்கார். அப்ப அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது மட்டும் தானே பார்த்தா சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைஞ்சு சிம்மத்துல சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவானானவர் 16ஆம் தேதிக்கு பின் கன்னியில சஞ்சரிக்கிறார், நீச்சமாகிறார், சனியோட பார்வைக்கு வரார். சனி பகவானானவர் மீன ராசியிலையும் ராகு பகவானானவர் கும்ப ராசியிலையும் இருக்காங்க. சந்திரன் நமக்கே தெரியும், இந்த மாதத்திற்குரிய அதிபதி. 27 நாள்ல 27 நட்சத்திரத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர்றவர். சோ இந்த அமைப்புகளால எந்த நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தா, குறிப்பா அரசாங்கத்துல பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க அவங்க பொறுப்பை உபயோகப்படுத்துவாங்க. அதுலயும் குறிப்பிட்ட இது பார்த்தோம்னா நிதித்துறை, ஆன்மீகத்துறை. ஏன்னா சூரியன் குருவோட சேருது. அப்ப பணம், நிதித்துறை சிறப்பாக இயங்கும், ஆன்மீகத்துறை சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா வாகனங்களால் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய மாதம் இது. போக்குவரத்துனால பெரிய பெரிய லாபத்திற்குரிய அமைப்புகளை அரசாங்கம் இந்த காலகட்டத்துல பயன்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராகு கும்பத்துல பலமா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு டாஸ்மார்க் வேகமா மூடுனாங்களோ அந்த அளவுக்கு வேகமா ஓபன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் விலை எந்த அளவுக்கு கிடுகிடுன்னு ஏறினுச்சோ அதே மாதிரி கிடுகிடுன்னு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த பெட்ரோல் ராகு, மது ராகு, இந்த அமைப்புகள்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். மக்களுக்கு ஒரு பக்கம் சாதகத்தையும் ஒரு பக்கத்துக்கு பாதகத்தையும் நிச்சயம் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவான அமைப்பு. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறாருங்கிறதோட ஆடி 16க்கு பின் சுக்கிரன் நீச்சமாயி சனியோட தொடர்பு கொள்றார் அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு. சுக்கிரன் நீச்சமாயி சனியோட தொடர்பு. இப்ப வியாதியால் மருத்துவமனைக்கு செல்வது, கடன் வாங்கி வெளிநாடு வெளியூர் பயணம் செல்வது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் கடன் வாங்கி போறது கூட ஒரு வகையில பிளஸ் தான். இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு கடனை கட்டிடலாம். ஆனா மருத்துவமனைக்கு போறது ரொம்ப ரிஸ்க். ஸோ உடல்நல குறைவாக இருப்பவர்கள், வயது ரொம்ப எந்த வயதுல இருந்தாலும் சரி, சின்ன வயசா இருந்தாலும் சரி, பெரிய வயசா இருந்தாலும் சரி, ஜனனகால ஜாதகத்தை உங்க சொந்த ஜோதிஷத்தை கூட போய் பாருங்க, நேரம் எதுவும் தப்பா இருக்கா அப்படின்ட்டு. ஒருவேளை தப்பா இருந்தா இந்த காலகட்டத்துல ஏதாவது ரொம்ப பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். குறிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வரும். தைராய்டு பிரச்சனை, சுகரால வரக்கூடிய பாதிப்பு, மர்ம உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை, கர்ப்பப்பை பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய பிரச்சனை, சுக்கிரன் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்துதோ அந்த அனைத்து இடங்களுமே நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். காரணம் என்ன, 12ல போய் சுக்கிரன் நீச்சமாகிறார், சனியோட தொடர்பு கொள்றார். இங்க யாரும் உங்களை காப்பாற்ற வர மாட்டாங்கிற ஒரு உணர்வை கொடுத்துரும். செவ்வாயும் 9ல வரும்போதுல அந்த செவ்வாயும் நீச்ச சுக்கிரனை பார்க்கும். அப்ப நீச்ச சுக்கிரனை சனி செவ்வாய் சேர்ந்து பார்க்கும் போதுல சுத்தமா அடி வாங்கிரும் அப்படிங்கிறதுதான் உண்மை. எதிலும் கவனம் தேவை. அதே மாதிரி இப்ப பாருங்க, ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி உச்சம். அப்ப கண்டிப்பா கடனோ நோயோ 6ஆம் இடத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சனி பகவானுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுக்கிர நீச்சமானதுனால
பரிபூரணமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தேவையில்லாத விஷயங்கள சிந்தனை பண்ண வேண்டாம். தேவையில்லாத விஷயங்கள யோசிக்க வேண்டாம். அதாவது கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டமே எல்லாருக்கும். இது வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனா இயல்பு தான். கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாரி. அதாவது முன்னாடி சேர்த்து வச்ச பணத்த இப்ப செலவு பண்ற நேரம் அப்படிங்கிற மாரி உள்ள அமைப்பு. சேர்த்து வைக்க தவறுனவங்களா இருந்தா, அ ஓகே. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கடன் வாங்கி செலவு பண்ணுவோம். பின்னாடி கட்டிக்குவோம். அப்படிங்கிற மாரி உள்ள நேரம் தான் நடக்குதே ஒழிய, நல்லா ரிச்சா, ஆடம்பரமா, சௌக்கியமா, சந்தோஷமா இருக்கிற நேரம் இப்ப இல்ல. இந்த சுக்கிரன் ஆட்சி பலத்துக்கும் ஒரு நேரம் உங்க ராசிக்குள்ளேயே வருவார். அப்ப எல்லாம் சாதகமாக மாறும். அதுவரையும் பெரிய பாதகத்துல இருக்கும். யாரும் கேஷுவலா அலாட்ல இல்லாம, அதாவது ஜாலியா இருக்கேங்கிற பேர்ல மாட்டிக்காதீங்க. ஒரு சிக்கல் இருக்கு. துலா ராசிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது. ரிஷபத்தோட துலாத்துக்கு தான் கடுமையா பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ கவனமா இருங்க. வம்பு, தும்பு, பிரச்சனை எதுலயும் போய் வாலண்டியரா போகாதீங்க. போலீஸ பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு நீங்க பாட்டுக்கு போயிருங்க. கோர்ட்டு, கேஸ் ஏதாவது பிரச்சனை போய்க்கிட்டு இருந்தா கூட, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாரி இருங்க. தோக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கோர்ட்லலாம். அதே மாரி கட்ட பஞ்சாயத்து இந்த மாரி லைன்ல இருக்கிறவங்க, எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கவங்கலாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உங்க கிளையண்ட்ஸே உங்கள ஏமாத்திரலாம். ஃபைனான்ஸுக்கு பணம் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். போட்டா மாட்டிக்குவீங்க. அதே மாரி குடும்பத்தில தேவையில்லாத விஷயங்கள் இந்த நேரத்தில உங்க ஒய்ஃபும், நண்பர்கள் மட்டும் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. கூடவோ குறைச்சோ வா பார்த்துக்குவோம். அப்படிங்கிறது இந்த ஒய்ஃப், நண்பர்கள். அப்பா, அம்மா கூட இந்த நேரத்தில அவங்களால செயல்பட முடியாத சூழ்நிலை. தாயாரால தான் நீங்க இப்ப சொன்னேன்ல, மருத்துவமனைக்கு போற அமைப்பு. தாயாரால தான் அந்த அமைப்பே சமயத்தில வரும். இப்ப 10 வயசு குழந்தை எதார்த்தமா அம்மா அடிப்பாங்க. அது பெரிய ஆபத்தாயிரும், இதாயிரும். ஹாஸ்பிட்டல் போற மாரி இருக்கும். இல்லங்க எனக்கு 40 வயசு எங்க அம்மாவே அடிக்க முடியாது. எங்க அம்மாவால என்ன அடிக்க முடியாது அப்டின்னா, தாய்க்காண்டி நீங்க ஹாஸ்பிட்டல், மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ரொம்ப கவனம் தேவை. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் ரொம்ப நிதானம் தேவை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்கள பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள பொறுத்தவரையும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு என்னன்னா, எலும்பு, பல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ரத்தம் கெட்டு போச்சு அப்படிங்கிற மாரி விஷயம் தான் இருக்குமே ஒழிய, வேற எதுவும் இருக்காது. அதிகப்படியான பாதிப்பே இதா தான் இருக்குமே ஒழிய, வேற எதுவும் வராது. ஆனால், பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கடுமையான பாதிப்பு ஏற்படும். வாகனங்கள்ல வேகமா போகக்கூடாத ராசிகள்ல நீங்க நட்சத்திரக்காரர்கள்ல நீங்களும் ஒருவர். அதே மாரி ராகு ரொம்ப டேஞ்சரா செயல்படும். உங்க இடத்துல இன்னொருத்தவங்க ஆக்கிரமிப்பு கண்டிப்பா நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இல்ல நானே வாடகை வீட்ல தான் சார் இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாடகைக்கு அந்த ஓனர் வந்து நீங்க கரெக்ட்டா வாடகையே குடுத்தாலும் நீங்க காலி பண்ணுங்க. இல்லாட்டி உங்கள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ வீட்டு ஓனர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ட்ட ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாரி வீட்ல திருடு போற அமைப்பெல்லாம் நடக்கும். 4ஆம் பாவத்துல எல்லா விதமான பாதிப்புகளையும் இந்த காலகட்டத்துல சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலுமே இந்த காலகட்டத்துல ஏமாந்து போற அமைப்ப குடுக்கும். தொழில்ல நண்பர்களே இந்த காலகட்டத்துல உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்த வாங்கி வச்சுக்குவாங்க. அவங்க கண்டிப்பா தருவாங்க. ஆனா, இப்போ உங்களுக்கு பண தேவை இருக்கும் போதெல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு உதவ மாட்டாங்கங்கிற மாரி ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணிருவாங்க. அப்படிங்கிறது தான் உண்ம. மனைவியோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள பொறுத்தவரை நட்சத்திராதிபதின்னு சொல்லக்கூடிய ராகு ராசிக்கு 5ல இருக்கிறது தான் பிளஸ்ஸே. இழப்பீடுகள் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, அந்த இழப்பீடுகள உங்கள் தாய் தந்தையர் சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நடக்க வேண்டியது உங்க தாய் தந்தைக்கு நடக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டியது உங்களுக்கு வழிகாட்டுறவங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டியது உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அதாவது எப்படின்னா, நீங்க அழகா கூத்து விட்டு போயிருவீங்க. இப்ப கடன், பெரும்பணம் இதெல்லாம் வாங்கி நீங்க வச்சுக்குவீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்கள கோத்து விட்டு போயிருவீங்க. இத்தன நாள் பணம் வாங்கிட்டு, கடன் கட்டிக்கிட்டு, இது பண்ணியிருப்பீங்க. இப்ப பணம் கட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது கட்ட மாட்டீங்க. அப்பாவோ, அம்மாவோ இல்ல நண்பர்களோ யாரோ ஒருத்தவங்க அந்த பணத்த குடுப்பாங்க. செட்டில்மென்ட் முடிச்சிருவீங்க. தெளிவா தான் சொல்றேன். அந்த கடன செட்டில்மென்ட் முடிப்பீங்க. ஆனால், அது அவங்களுக்கு இழப்பீடு தானே! அந்த மாரி நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன்.
சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பாதிப்பு வரும். இந்த காலகட்டத்துல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு தொடவே வேண்டாம். இடம் வாங்குறேன், விற்கிறேன் எதுவும் பண்ண வேண்டாம். எது பண்ணாலும் லாஸ்ல போய் முடியும். அதே மாதிரி வாகனங்கள் வாங்குறேன், விற்கிறேன் எதுவும் பண்ண வேண்டாம். எதை தொட்டாலும் லாஸ்ல தான் போய் முடியும். தாயாரோட உடல்நிலை, தந்தையோட உடல்நிலை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். செவ்வாயோட சஞ்சாரம் 9க்கு வர்றதும் உங்களுக்கு சாதகமா இல்லை. உடன் பிறந்த சகோதரர்கள்ட்ட தேவையில்லாத சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், வாக்குவாதம் இதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். தொழில்ல அடுத்த கட்டத்துக்கு போறேன் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் சிந்தனை பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க. கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு ஜாலியா ரெஸ்ட் எடுங்க. இதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமைப்பே. இதை தாண்டி நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லும் போதுல அதுக்கான பக்க விளைவுகளை நீங்க தான் அனுபவிப்பீங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது விஷாக நட்சத்திரக்காரர்கள். விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி குரு உச்சம் சூரியனோட சேர்றார். ஸோ உங்க சக்திக்கு மீறின விஷயங்களை இந்த காலகட்டத்துல செய்வீங்க. லக்கணா ராசியாதிபதி தான் நீச்சம் ஏறாருல, நீச்சமாய் சனியோட சேர்ந்துடுறாரு. நட்சத்திராதிபதி குருவோட சூரியனோட சேர்ந்துடுறாரு. இது எப்படின்னா சக்திக்கு மீறின செயல்பாடுகளை செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது. கமிட்மெண்ட். உங்களால அது முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த கமிட்மெண்ட்ல நீங்க துணிஞ்சு இறங்கிடுவீங்க அப்படிங்கிறதுதான் விஷயம். இதை ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களான்னு சுக்கிரன் ஆட்சிக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்துல சூரியனோட நிலை என்ன? சுக்கிரன் துலாத்துக்கு வரும்போதுல சூரியன் ஆவணிக்குள்ள வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஜெயிச்சிட்டீங்க. கண்டிப்பா வரும். அது வர வரையும் அந்த கமிட்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த ஒரு மாசம் ஆடி மாசம் ஃபுல்லாவே கமிட்மெண்ட்டை பத்தி யோசிச்சு 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 நைட்டு பூரா தூங்க முடிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு உங்களை சேர்ந்துருக்கணும் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். நம்மளால முடியாத கமிட்மெண்ட்டை நம்மளால சூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சூஸ் பண்ணா அதுக்கு உண்டான விஷயங்கள்ல அவஸ்தைப்படுறது இயல்புதான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப உங்க சக்திக்கு மீறின ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்வீங்க. அதை செய்யறேங்கிற பேர்ல உடல் உழைப்பு, மன உளைச்சல் எல்லாத்துக்கும் ஆளாவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து அவஸ்தைப்படுத்துவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களா இருந்த பட்சத்தில் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு உச்சம், நட்சத்திராதிபதி உச்சமாயி சூரியனோட சேர்ந்து சுக்கிரன் நீச்சமாயி சனியோட தொடர்பு பெற்று சுக்கிரனுமே ராசிக்கு 12ல இருக்கிறதுனால மருத்துவமனைக்கு போகணுங்கிற அமைப்பு குழந்தைகளால அது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ குழந்தை பெற்றுக்கிறது சின்ன விஷயம் இல்லை. 10 மாசம் வெயிட்டை தாங்கணும், வலிக்கும். அதுவும் பெரிய சக்திக்கு மீறின விஷயம்தான். ஒரு பெண்ணால சக்திக்கு மீறிய விஷயத்தை தான் அவங்க பண்றாங்க அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு சொல்லலாம். பாசிட்டிவா சொன்னா இது, நெகட்டிவா சொன்னா ஒர்க்ல தேவையில்லாத ப்ரெஷர் எடுத்துக்கிறது. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.